எலியும் ஈயும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எலி உணவு தேடி பக்கத்து வீட்டுல இருக்க சமயக்கட்டுக்கு போகும்போது அங்க இருந்த பாட்டி வரத பார்த்து அரிசி பானைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அந்த பாட்டி அரிசி பானை திறந்து இருக்குதுன்னு அதை மூடி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் கணவன் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு ஈ ரொம்ப வருத்தத்தோட வாசப்படியில உட்காந்து காத்துட்டு இருக்கு. அந்த பாட்டி மறுபடியும் வந்து அந்த பானையை திறந்ததும் எலி ரொம்ப வேகமா குதிச்சு வீட்டுக்கு ஓடி வருது. ஓடி வரும்போது கீழே உட்காந்துட்டு இருந்த ஈய கவனிக்காம அதோட காலாலே மிதிச்சு கொன்னுடுது. எலி ரொம்ப துக்கத்தோட ஈயோட உடலை எடுத்துட்டு போய் சமுத்திரத்துக்கிட்ட போட்டுட்டு அங்கே துக்கமா உட்காந்துன்னு இருக்கு. சமுத்திரம் எலிய பார்த்து என்னாச்சு இன்னைக்கு ஏன் இவ்வளோ துக்கமா இருக்கன்னு கேட்டதுக்கு எலி ஈய நானே மிதிச்சுட்டேன், அதனால ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காத்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லுது. இதை கேட்டு சமுத்திரமும் அச்சச்சோ ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, இந்த சமுத்திரமும் தண்ணி எல்லாம் வடிஞ்சிடறன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருது. அந்த சமுத்திரத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த யானை அது தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கிறத பார்த்து சமுத்திரம் என்னாச்சு இன்னைக்கு ஏன் தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டன்னு கேக்குது. அதுக்கு சமுத்திரம் ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, இந்த சமுத்திரம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டன்னு சொல்லுது. இத கேட்ட யானையும் துக்கத்தினால அதோட தந்தத்தை உடைச்சுக்குது. யானை வரத பார்த்து அங்க இருந்த ஆலமரம் உன்னோட தந்தம் ஏன் உடைஞ்சிருக்குன்னு கேக்குது. யானை ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, சமுத்திரம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, இந்த யானை தந்தத்தை உடைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆலமரமும் இதை கேட்டு துக்கத்தினால அதோட தழை எல்லாத்தையும் உதுத்துச்சு. ஒரு கொக்கு வந்து ஆலமரத்துல உட்காருது. ஆலமரத்தை பார்த்து தழையெல்லாம் ஏன் உதுத்துட்டன்னு கேட்டதுக்கு ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, சமுத்திரம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, யானை தந்தத்தை உடைச்சுக்குச்சு, இந்த ஆலமரம் தழையெல்லாம் உதுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு கொக்கு அதோட கண்ணை குத்திக்குது. அந்த ஒத்த கண்ணோடவே கொக்கு வயல்வெளிக்கு போகுது. அந்த வயல்ல ஏறு ஓட்டிட்டு இருந்தவரு அந்த கொக்கு பார்த்து உன் கண்ணு ஏன் குத்தி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கொக்கு ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, சமுத்திரம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, யானை தந்தத்தை உடைச்சுக்குச்சு, ஆலமரம் தழையெல்லாம் உதுத்துச்சு, கொக்கு கண்ணை குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இந்த ஏறு ஓட்டுறவரும் இதை கேட்டுட்டு அவரோட கலப்பைய உடைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. அவரோட மனைவி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு ஈ செத்து போச்சு, எலி துக்கம் காக்குது, சமுத்திரம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, யானை தந்தத்தை உடைச்சுக்குச்சு, ஆலமரம் தழையெல்லாம் உதுத்துருச்சு, கொக்கும் கண்ணை குத்திக்குச்சு, நான் என்னோட கலப்பையெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவரோட மனைவியும் சமைச்சிட்டு இருந்த பானை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அவங்களோட பையன் என்னம்மா இன்னைக்கு சமைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவனோட அம்மா ஈ செத்து போனதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க சாப்பாட்டு பானையை போட்டு உடைக்கிற வரைக்கும் சொல்றாங்க. அந்த பையனும் இதை கேட்டு அவனோட புக்ஸ் நோட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ஸ்கூலுக்கு போறான். கிளாஸ்ல இவங்கிட்ட மட்டும் புக்ஸ் இல்லாம இருக்கிறத பார்த்த அவனோட டீச்சர் புக்ஸ் எங்கன்னு கேக்குறாரு. இந்த பையன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்டு அந்த டீச்சர் அவரோட பெரம்பை எடுத்து அந்த பையனை நல்லா வெளுன்னு வெளுத்து ஈ செத்து போனா உனக்கு என்ன, எலி துக்கம் காத்துச்சுன்னா உனக்கு என்ன, நீ படிக்கிற பையன் தானே, உன்னோட புக்ஸ் எல்லாம் கிழிக்கலாமா, ஒழுங்கா கிழிஞ்ச புக்கை ஒட்டிட்டு ஸ்கூலுக்கு வா அப்படின்னு அந்த பையனை விரட்டி விடுறாரு. இந்த கதை குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு ஒரு கற்பனையான காமெடி கதை.